ஜுன்னு கால் பண்ணிருக்கான். ஹலோ லக்கி, நீங்க கிளம்பிட்டீங்களா? இன்னும் இல்ல ஜுன்னு. முதல்ல நீங்க கிளம்பிடுங்க, அப்புறம் நாங்க ஜாயின் பண்ணிடுறோம். சரி ஓகே, நாங்க போயிட்டு உனக்காக வெயிட் பண்றோம் ப்ரோ. சரி ப்ரோ. பாத்தீங்களாமா நான் எப்படி பேசினேன்னு? கிளம்பலாம் வா. டாடி ரெடி ஆயிட்டாரா இல்லையான்னு தெரியல. நீயே போய் பாரு. அப்பா, என்ன லக்கி, நீங்க என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்களா? நான் உன்னை ஏமாத்திட்டு இருக்கேனா? ஆமா, பின்ன என்ன? பர்த்டே பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லி இப்ப லேப்டாப்ப முன்னாடி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்ன ஏமாத்துற மாதிரி தானே? இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய வார்த்தை எல்லாம் லக்கி? இந்த லக்கி கிட்ட போய் சொன்னாலும் அது ஏமாத்துறது தான். அது இல்ல லக்கி, உன் ஃப்ரெண்டோட பிறந்த நாளைக்கு நான் எதுக்கு சொல்லு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க மட்டும் இப்ப வரலனா நான் உங்ககிட்ட 10 நாளைக்கு பேச மாட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என்ன 10 நாளைக்கா? 10 நாள் வரைக்கும் உன் கூட என்னால பேசாம இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்ல, அதனால்தான் சீக்கிரமா கிளம்புங்க. இன்னொரு பக்கம் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சவங்களுக்கு நீ பதிலடி கொடுத்திருக்க. யாருக்கும் இங்க பதிலடி கொடுக்கறதுக்காக நான் இல்ல ஸ்ரீதர் சார். என்னோட எண்ணம், என்னோட பிரின்சிபல் எல்லாம் ஒண்ணுதான். சோர்வே இல்லாம கடினமா உழைக்கணும், நாம நினைச்சதை சாதிக்கணும், அவ்வளவுதான். தட்ஸ் கிரேட். பை த வே, ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சவங்களுக்கு நீ பதிலடி கொடுத்திருக்க. யாருக்கும் இங்க பதிலடி கொடுக்கறதுக்காக நான் இல்ல ஸ்ரீதர் சார். என்னோட எண்ணம், என்னோட பிரின்சிபல் எல்லாம் ஒண்ணுதான். சோர்வே இல்லாம கடினமா உழைக்கணும், நாம நினைச்சதை சாதிக்கணும், அவ்வளவுதான். தட்ஸ் கிரேட். பை த வே, ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்க வெற்றிக்கு பின்னாடி யாராவது பொண்ணு இருக்காங்களா? அது வந்து ஆனா எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. என் பேரு இந்த ஊர் முழுக்க பட்டி தொட்டி எல்லா இடத்துலயும் கேட்கணும்னு அவசியமே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ. நான் இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நான் ஏதாவது மூலையில இருக்கேன். என்னை அடிக்கடி நீங்க தேடிக்கிட்டு வராதீங்க. பாத்தீங்களாமா, எல்லாருக்கும் மலை மேல இருக்கிற அந்த பெருமாள் தான் பெருசா தெரிவாரு. ஆனா அந்த கோயிலையே தாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த மலையை பத்தி யாரும் பெருசா பேச மாட்டாங்கம்மா. இப்ப நம்மளோட சந்தோஷத்துக்கும் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்குமான காரணம் லக்ஷ்மி தான். ஆனா அவ மட்டும் எந்த அடையாளமும் வேணான்னு நினைக்கிறா. நீ சொல்றது உண்மைதாப்பா. எது எப்படி இருந்தாலும் லக்ஷ்மியோட விருப்பத்தை மதிக்கிறதும் நம்மோட கடமை. என்ன மன்னிச்சிடுங்க ஜோசியரே, இந்த நேரத்திலையும் நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்கேன். பரவாயில்ல அரவிந்தா, ஒரு தாயோட பாசம் என்னன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயத்தை நான் தொந்தரவா நினைக்க மாட்டேன். சொல்லு அரவிந்தா. அதுதான் ஜோசியரே, மித்ராவை பத்தி நீங்க சொன்னதுல இருந்து அவனுக்கு என்ன ஆகுமோ, எந்த பக்கத்துல இருந்து அவனுக்கு கண்டம் வரப்போகுதுன்னு நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. லக்கி, சொல்லுங்கப்பா. உன் ஃப்ரெண்டுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எதுக்கு? போகும்போது ஏதாவது gift வாங்கிட்டு போலாம். கிஃப்டா? கிஃப்ட் எதுக்கு? எதுக்கா? ஃபங்க்ஷனுக்கு போகும்போது gift எடுத்துட்டு போகாம இருக்கிறது நல்லா இருக்குமா என்ன? இது என்ன பர்த்டே ஃபங்க்ஷனா? கிஃப்ட் எடுத்துட்டு போகிறதுக்கு இல்லல்ல.
என்ன பர்த்டே ஃபங்க்ஷன் கிடையாதா? அது என்னன்னா இது ஒன்னும் வெளியாளோட பர்த்டே ஃபங்க்ஷன் கிடையாது. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பர்த்டே ஃபங்க்ஷன் தானே. என் ஃப்ரெண்டுக்கு gift கொடுக்கலனாலும் ஃபீல் பண்ண மாட்டான். என்ன இருந்தாலும் gift கொடுக்கலனா நல்லா இருக்காது லக்கி. ஐயோ அப்பா, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, என் பேச்ச கேளுங்க. gift லிஃப்ட் எதுவுமே தேவைப்படாது. நீங்க காரை எங்கேயும் நிறுத்தாம ஃபங்க்ஷன் ஹாலுக்கு கொண்டு போங்க போதும். அண்ணா, அவ ஆர்டர் போட்டுட்டா, நீ கிஃப்ட பத்தி மறந்துரு. என்ன லக்கி, நீ எதுக்காக உண்மையை மறைக்கிற? நீ போய் சொல்லிட்டு இருக்க, மாட்டிக்கிட்டனா என்ன பண்ணுவ? அதெல்லாம் பரவாயில்ல டீச்சர், ஏதாவது மேஜிக் பண்ணி நான் ஈஸியா சமாளிச்சிருவேன். நீங்க ஃபங்க்ஷன்ல இருக்க ஒத்துக்கிட்டதுக்கே ரொம்ப சந்தோஷம் மித்ரா. லக்கி, உனக்கு என்னோட அம்மாவை அறிமுகப்படுத்துறேன். இங்கே இரு, கூட்டிட்டு வந்துடுறேன். அர்ஜுன், கொஞ்சம் இங்க வரீங்களா? மித்ரா, நீங்க எல்லாரும் உள்ள போயிருங்க. நான் உங்களை அப்புறமா வந்து பார்க்கறேன், சரியா? நீ பயன்படுத்தின ஸ்ட்ராட்டஜினால தான் நம்ம இந்த டெண்டரையே ஜெயிச்சிருக்கோம். நீ போட்ட இந்த எஃபர்ட்னால தான் நம்மளை ஒரு அடி முன்னாடி நோக்கி போக வச்சிருக்கோம். அந்த லக்கி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியோட சேர்மன் யாரு? மித்ரா நந்தன். அம்மா, என் ஃப்ரெண்டு வந்திருக்கா, வாங்கம்மா. உன்னோட ஃப்ரெண்டா? அதாம்மா, சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு வந்தால லக்கி, அவ வந்திருக்கா, வாங்கம்மா. ஜுன்னு, ஈவினிங் தான் மீட் பண்ணிட்டோம்ல, திரும்பவும் இப்ப எதுக்கு? நீ போய் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, சரியா? அதெல்லாம் முடியாது. எவ்வளவு நேரம் நீங்க இதே மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? வாங்கம்மா, எல்லார் கூடயும் கேஷுவலா பேசுங்க, நீங்களும் ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது இல்ல ஜுன்னு, நான் சொல்றத கேளு ப்ளீஸ். முடியாதுமா, நீங்க தான் நான் சொல்றது கேட்கணும். வாங்க வாங்கம்மா. யாருடைய ஃபங்க்ஷனுக்கும் நாம் இங்க பதட்டமாயிட்டு இருக்கோம். அதுவும் இவங்க ஃபங்க்ஷன்ல நாம் எதுக்கு ஹைலைட் ஆகணும்?